ஹாய், ஹலோ, வணக்கம். சமீபத்தில் ஒரு இன்வெஸ்டர் மீட்டிங் நடந்துச்சு. ஏன்னா அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு நபர் புது முதலீட்டாளர் கேட்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சார் நம்ம ஆனந்த் சீனிவாசன் சாருடைய வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் எல்லாம் மங்காத்தா விளையாட்டு விளையாடுறாங்க. அதை அவங்ககிட்ட உங்கள் பணத்தை கொடுத்தா அவங்க மங்காத்தா விளையாடாமல் நீங்களே விளையாண்டா என்ன, நீங்களே விளையாடுறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ பல வங்கிகள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை சஜஸ்ட் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டுன்னா என்ன? நான் பொறுப்பு ஏற்றுக்க மாட்டேன், நான் மங்காத்தா ஆட மாட்டேன், எனக்கு மங்காத்தா ஆட தெரியாது. மங்காத்தா ஆடுறதுக்கு ஒரு ஆளை கூட்டின்னு வந்து உங்கள் பணத்தை கொடுத்து அவனை எனக்கு பதிலாக லீஸ் இட்டு ஆடுறாங்க வேண்டியது. மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது. எனக்கு 3 சீட் ஆட தெரியாது. ஒரு பெரிய துறவத்தான் இருக்கான், பணத்தை அவன் கையில் கொடுத்துட்டு அவனை 3 சீட் ஆட்டம் ஆடுனா அதான் சீட் ஆட்டம். அவன் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. உங்கள் பணத்தை நிர்வாகம் பண்ண போகிறவன் யாருன்னே தெரியாது. எவனோ சொன்னான்னு கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு அவன் 3 சீட்டு கரெக்டாக ஆடுவானா இல்லையான்னு எப்படி தெரியும்? மியூச்சுவல் ஃபண்டில் அஷ்யூர் பண்ணுறது இல்லை அவங்க. ஆனால் அவன் அதான் சொல்கிறேன், அஷ்யூர் பண்ணுறது இல்லை. பணம் போச்சுன்னா இப்போ நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கோங்க, போன 3 வருஷத்தில் ரிட்டர்னே வந்தது கிடையாது, 0 ரிட்டர்ன். நான் தானே சார் சொல்கிறேன். அப்படியா? நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் யாரை வேணால் கொண்டு வாங்க, நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். நீங்கள் எந்த இந்தியாவில் 100கணக்கான மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, விலைவாசியோட கம்மியாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். நீங்கள் இண்டெக்ஸில் போட்டால் கூட 3 வருஷத்தில் ரிட்டர்ன் கிடையாது. வேறு வேணால் ஏதாவது சொல்கிறான்னா உங்கள்கிட்ட போய் சொல்கிறோம். ஏன்னா இண்டெக்ஸே எங்கேயும் போகலையே அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு அப்போ அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, சார் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு பாதுகாப்பானது, நல்ல முதலீடு, நல்ல வெஹிக்கிள்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போ பார்த்தா அவர் சொல்கிறத வந்து பார்த்தா இது வந்து சூதாட்டம் மாதிரி எனக்கு தோணுது. நான் இப்போ என்ன செய்யணும், எனக்கு குழப்பமாக இருக்குது. நான் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம்னு யோசிச்சேன், அதை எடுத்துடவா, இல்லை அவர் ஆனந்த் சீனிவாசன் சார் சொல்கிற மாதிரி ஸ்டாக்ஸ்லேயே போடவா, நானாக விளையாடவா, எப்படி என்னன்னு கேட்டார். ஸோ இப்போ அவர்கிட்ட நான் என்ன ஷேர் பண்ணிக்கிறேனோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து இப்போ யாரையும் தனிப்பட்ட நபர்களை குறிப்பிட்டு சொல்கிறதுக்காகவோ இதுவாகவோ இல்லை. பப்ளிக்கு ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் போய் சேர வேண்டும். ஏன்னா சாதாரண மக்கள் ரொம்ப பாப்புலரான யூடியூபர்ஸ்னுடைய யூடியூப் வீடியோக்களை பார்க்குறாங்க, அதை வச்சே ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகிடுது. ஆனால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்கள் நல்ல வேலையை நாட்டுக்காகவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பல கோடி மக்களுக்காகவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க செய்கிறது எல்லாம் எடுத்து காமிக்காமல் போயிடும். இது மாதிரி ஒரு சில பேர் ஒரு தவறான தகவல் தர்றதுனால இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 லட்சம் கோடிக்கும் மேல் சொத்து மதிப்புள்ள இண்டஸ்ட்ரி. அந்த அளவுக்கு ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க. மாதம் ரெயின் ஆர் ஷைன் சின்ன சின்ன முதலீட்டாளர்கள் 31,000 கோடிக்கு மேலே எஸ்ஐபி மூலம் முதலீடு செய்கிறாங்க. அரசாங்கம் கண்காணிக்குது. செபி ஆன் டாப் ஆஃப் இட் உட்கார்ந்துருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இது மாதிரி பல பப்ளிக் பொதுத்துறை நிறுவனங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. தனியார் துறை நிறுவனங்களும் நடத்துகிறாங்க. இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் லைக் மிரே அசட், நிப்பான் அசட் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி பல இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸும் நடத்துகிறாங்க. ஹெச்எஸ்பிசி, இது மாதிரி பல இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸும். உலகம் பூரா மியூச்சுவல் ஃபண்ட் வெஹிக்கிள் ஒரு ரொம்ப பாப்புலர் வெஹிக்கிள். அமெரிக்கா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மார்க்கெட்ஸு இதுக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு. அமெரிக்க நிறுவனங்களும் ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் போன்ற நிறுவனங்களும் இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டுகளை நடத்துகிறாங்க. ஸோ இவ்வளோ ஒரு ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரியை அதில் எம்ப்ளாய்டு பூரா எல்லாருமே வெல் எஜுகேட்டட் பீப்புள். இவ்வளோ ஒரு ஆர்கனைஸ்டு மோர் சயின்டிஃபிக்கலி ரன் இண்டஸ்ட்ரியை ஒரு நபர் மங்காத்தா விளையாடுறாங்கன்னு சொன்னாருன்னா அது எவ்வளவு தவறான தகவல். அது மக்கள் மத்தியில் எப்படி போய் சேரும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்றுமே தெரியாது. விவரம் தெரிஞ்சாலே இவர் சொல்கிறது தப்புன்னு தெரியும். பட் விவரம் தெரியாத ஆளுக்கு அது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். சரி, நமக்கு ஆடியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எதை வேணாலும் பேசக்கூடாது. நம்ம சொல்கிற ஒவ்வொரு சொல்லுலையும் சொல்லும் செயலும் சேர்ந்து செல்ல வேண்டும். இப்போ அதே மிஸ்டர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இன்னொன்று சொல்லியிருக்காரு. இன்னொருத்தட்ட ஐ திங்க் சித்ரா லக்ஷ்மணன் நினைக்கிறேன், அவர்கிட்ட பேசலைன்னு நினைக்கிறேன்.
லாஸ்ட் 3 இயர்ஸாக எந்த மியூச்சுவல் ஃபண்டுகளுமே ரிட்டர்ன் தரவே இல்லை, ஒன்று கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லி, அதாவது போகிற போக்கில் பேசினோம்னா அது வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாகிடுது. ஏன்னா டேட்டாவை வச்சு பேசுகிறது கஷ்டம், நீங்கள் யோசித்து நம்ம சொல்ல போகிறது கரெக்ட் தானே, இது போகிற போக்கில் அடிச்சு விடுறது தானே, அடிச்சு விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். நம்மளை நம்புறதுக்கு தான் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்களே, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களே, எதை போட்டாலும் நம்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 இயரில் மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்னே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ உங்கள் முன்னால் அந்த டேபிளை கொடுத்துருக்கோம். 6 மினிமம் ஆர்பிட்ராஜ் ஃபண்டு, கிட்டத்தட்ட ரிஸ்க் இல்லாத ஃபண்டுங்கிற மாதிரி 6.68% ஆர்பிட்ராஜ் ஃபண்டு கொடுத்துருக்கு. 17.76% சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸ், இயர் ஆன் இயர் ரிட்டர்ன்ஸ் கூட்டு வட்டி அடிப்படையில் 3 வருஷத்துக்கு ஒருத்தர் முன்னால் போட்டிருந்தாங்கன்னா எனிவேர் பிட்வீன் 6.68 to 17.76%. டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மல்டி கேப், ஹைப்ரிட், இது எல்லாமே கொடுத்துருக்கோம். உங்கள் கண்ணு முன்னால் நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஃபேக்டை வச்சு பேசணும், இப்படி வச்சு பேசிட்டா இட் பிகம்ஸ் ஈஸியர் மக்களுக்கு. இதை போய் யார் வேணாலும் பார்த்துக்கலாம். வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் வெப்சைட் இருக்குது, தட்டுங்க, அதில் கேட்டகரி ஆவரேஜ்னு பாருங்கள், உடனே உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரி, ஏன் சில பேர் வந்து ஸ்டாக்ஸை இவ்வளவு ஹார்ட் செல் பண்ணுறாங்க? இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து உளுந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இன்னைக்கு முக்கால்வாசி ஃபேமிலியில், வீட்டில் வந்து நிறைய ஃபேமிலிஸில் ஐ வுட் சே வீட்டில் மாவாட்டுறதே கிடையாது. இட்லி மாவு வெளியில் கடையில் வாங்குறாங்க. ஸோ அதில் எப்படி பண்ணுறாங்கன்னு கூட குழந்தைங்களுக்கு தெரியாத வீடுகளும் இருக்கின்றது. ஸோ ஒரு இட்லி மாவை கூட அவுட் சோர்ஸ் பண்ணி வாங்குகிறோம். ஆனால் இங்கே வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை அவுட் சோர்ஸ் பண்ண வேண்டாம், நீங்களே பண்ணுங்கன்னு கூட்டம் இருக்குது. இட் குட் பி அவர் ஆனந்த் சீனிவாசன் ஆர் மதுரை வீரன் ஆர் மெனி அதர் வின் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து எங்கள் இன்வெஸ்டர்ஸ் வந்து கோடிட்டு காமிக்கிறாங்க, இது மாதிரி சொல்கிறாங்க சார், 20 வருஷத்துக்கு வாங்கி போடுங்கிறாங்க, தன்னால் வளர்ந்துருங்கிறாங்க, ஈஸியாக வந்துருங்கிறாங்க. அதெல்லாம் ஓகேங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஓனர்ஷிப் ஆஃப் ஸ்டாக்ஸ் முக்கியமா அல்லது ரிட்டர்ன்ஸ் முக்கியமா? ரிட்டர்ன்ஸ் முக்கியம்னா மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் வாங்க, ஓனர்ஷிப் முக்கியம்னா தாராளமாக ஸ்டாக்ஸை வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டதுனால நான் பெரிய ஓனராக மாறிட முடியாது. அது நான் வச்சு உடனே கம்பெனியில் எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்டாக் வாங்கிட்டீங்க, நீங்கள் அதில் ஓனர், நீங்கள் பங்குதாரர், உங்களுக்கு தெரியுதான்னு. டெக்னிக்கலி எஸ், கரெக்ட், ஐ டூ அக்ரி. நான் போய் இன்னைக்கு இன்ஃபோசிஸை மாற்றணும்னா முடியுமா? 50 ஷேரை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கவங்கனாலே அது முடியலை. அப்படிங்கையில் இதை சொல்லி கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டுறாங்க. உசுப்பேற்றவும் சாதாரண மக்கள் ஃபஸ்ட்டே வர்றவங்களும் அவங்களும் போய் வாங்குறாங்க. தப்பு இல்லை, ஸ்டாக் ஓனர்ஷிப்பே பேடுன்னு நான் பேசலை. தாராளமாக பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். ஸ்டாக்கில் நிறைய நீங்கள் கற்றுக்கலாம். ஓனாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலம் டைம் பாஸ் ஆகும், ட்ரேடிங் பண்ணுறது மூலம் டைம் பாஸ் ஆகும். எல்லாமே நல்லா உங்களுக்கு நாலேஜ் வளரும், நீங்கள் நாளை பற்றி படிப்பீங்க, பேசுவீங்க. ஆனால் ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்களாக பண்ணக்கூடிய போர்ட்ஃபோலியோவில் வந்து குறைவாகத்தான் இருக்கும். அது டெஃபினட்டாக ஃபார் ஷூர். நிறைய பேர் பணத்தை இழக்கிறாங்க ட்ரேடிங் பண்ணுறவங்க. நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா மேபி பணத்தை இழக்க மாட்டீங்க, பட் ரிட்டர்ன்ஸ் வில் நாட் பி சுப்பீரியர். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் ரிசர்ச் டீம் வச்சு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீம் வச்சு, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் டீம் வச்சு, ஃபண்ட் மேனேஜர் வச்சு, லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் வச்சு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஜெயிக்குமா அல்லது ஒரு தனிநபர் ஜெயிக்க முடியுமா? தனிநபராக நீங்கள் இருக்கிறவங்க வந்து டெய்லி உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பலசரை கடை வச்சுருக்கீங்க, காரி கடை வச்சுருக்கீங்க, பிளம்பரு, எலக்ட்ரீஷியனு, ஐடியில் ஒர்க் பண்ணுறவர், இன்ஜினியரு, டாக்டரு, அட்வொகேட்டு, பொலிட்டீஷியன். ஸோ இவங்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஓன் தொழிலை செய்யல யூ கேன் ஏர்ன் மோர், அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம். அதாவது பென்னி ஃபூலிஷ் ஒரு பழமொழி இருக்குது, கொசு போகிறது தெரியுது, யானை போகிறது தெரியல அப்படிம்பாங்க. அதுதான். ஸோ இந்த கொசுவுக்காக ஆசைப்பட்டு இந்த சின்ன 0.5%, 1% மியூச்சுவல் ஃபண்டுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நீங்கள் டைரெக்டில் போய்க்கங்க, ரெகுலரில் போய்க்கங்க, எதில் வேணாலும் போய்க்கங்க, ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் கூட போய்க்கங்க, இட் டசன்ட் மேட்டர். அது வந்து ப்ரொஃபஷனலி ஆர்கனைஸ்டு, ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு. ஸோ இட் வில் கிவ் யூ சுப்பீரியர் ரிட்டர்ன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஏன்னா டைனமிக்காக அங்கே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் இருக்குது. ஏன்னா சில சமயம் லார்ஜ் கேப் இப்போ நீங்கள் நிஃப்டி 50 எடுத்து பாருங்கள். லாஸ்ட் 20-25 இயர்ஸில் 30 இயர்ஸில் எத்தனை நிறுவனங்கள் வெளியேறி உள்ளன, எத்தனை நிறுவனங்கள் உள்ளே வந்துள்ளன அப்படிங்கிறது தெரியும். இப்போ போகிற போக்கில் நீங்கள் 20 வருஷத்துக்கு வாங்கி போட்டு இப்போ தூங்கிடுங்க, உங்கள் குழந்தைக்கு சும்மா வாங்கி போடுங்க. அன்றைக்கி மதுரை வீரன் பேசுனதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இவரும் ஆனந்த் சீனிவாசனும் ஸ்டாக்ஸை தான் ஹார்ட் செல் பண்ணுறாங்க. ப்ராபப்ளி அவங்க ப்ரோக்கரேஜ் வச்சுருக்காங்கங்கிறதுனால ஐ ரியலி டோன்ட் நோ, எதுக்கானு எனக்கு தெரியாது, உள்குத்து எது ஒர்க்கானு எனக்கு தெரியாது.
ஏன் இவ்வளோ ஸ்டாக்ஸை வந்து ஒரு நபர் வந்து ஹார்ட் செல் பண்ணணும்? ஏன்னா ஈஸியாக இருக்க ஐட்டம் இருக்கையில், இப்போ நீங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் பண்ணுறீங்களா? ஏன் ஐஸ்கிரீமை விலைக்கு வாங்கி சாப்பிட்றீங்க? இப்போ அவர் சொல்கிற நீங்கள் வீட்டிலே ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுங்க. அது சில பேரால் முடியும், எல்லாராலையும் முடியாது. இன்றைக்கி ஈஸியாக, அதாவது ரொம்ப வெரி நோன் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன? பில்டிங் டெக்னாலஜி நம்ம எல்லாருக்கும் தெரியும். செங்கல்ல வச்சு, சிமெண்ட்டை வச்சு, இதை வச்சு, காங்கிரீட்டை வச்சு கட்டுறாங்க ஈஸியாக. எத்தனை பேர் ஓன் வீடு கட்டுறாங்க? ஓன் வீடை விட்டுருங்க, ஈவன் ஃப்ளாட்டை கூட மக்கள் வந்து எனக்கு ஓன் வீடு கூட வேண்டாம்ட்டுங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. கட்டுறதை விடுங்க, ஓன் வீடே வேண்டாம்னு வந்துட்டாங்க. எல்லாரும் ஃப்ளாட்டுக்கு நான் போயிடுறேன், ஃப்ளாட்டில் வந்து எனக்கு மச் பெட்டராக இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, ஹெட்டேக் இல்லை, ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க் இல்லை. ஸோ இப்போ அந்த அளவுக்கு அவுட் சோர்சிங் வரையில். அதே மாதிரி ஆனந்த் சீனிவாசன் இன்னொரு வீடியோவும் எங்கள் பசங்க காமிச்சாங்க. அதில் அவர் சொல்கிறார், ஒரு பையன் எந்திரிச்சு கேள்வி கேட்குறாரு, சார் நீங்கள் ஸ்டாக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறீங்களே, அது அவ்வளோ ஈஸி இல்லையே, எல்லாராலையும் பண்ண முடியாதே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் நல்ல புக்ஸ் இருக்குது, நான் எழுதின புக்கே இருக்குது, நீங்கள் வாங்கி படிங்க. பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் இப்போ ஆத்தர் எழுதுனது, ஃபாரின் இவங்க சொல்கிறது பூரா எல்லாம் அமெரிக்கனை காப்பி பண்ணுறது தான், அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் எழுதுனது பூரா இருக்குது. நீங்கள் அதை வாங்கி படிங்க. ஒரு 6 மாதம் ஆகும், 8 மாதம் ஆகும், ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் ஆகிடலாம். அப்போ நாட்டில் உள்ள ஆளுங்களாம் வேலையே பார்க்க வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்போ யார் வேலை பார்ப்பா? ஸோ ஒரு ஐடியில் வேலை பார்க்குற நபருக்கோ, பேங்க் மேனேஜராக இருக்கவருக்கோ எங்கெங்கே டைம் கிடைக்கும்? அவங்க மார்க்கெட் டைமிங்கில் தான் எக்ஸாக்டாக அவங்க வேலையும் இருக்குது. அப்போ எப்படி அவரால் வாங்கி ஸ்டாக்கை வாங்கி விற்க முடியும், பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். இன்னும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் இட்லி மாவை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இட்லி மாவு வாங்கி கூட இட்லி சுடுறது, தோசை சுடுறது பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி மக்கள் எங்கே போயிட்டாங்க அப்படின்னா, ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஃபேமிலிகளே நிறைய ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மக்கள் வந்து அவுட் சோர்சிங் கான்செப்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து நம்ம சொல்கிறோம், ஸ்டாக்கை நீங்கள் வாங்க, நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள். எங்கள் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனில் தாங்க ஒரு ரிட்டர்னே வரும். போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன்னா ஓன் ஸ்டாக்காக ஓனாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவட்ட கேளுங்க, அப்படின்னா என்னம்பாங்க. போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன்னா யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க. இல்லை, இவங்க யாரும் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனையும் சொல்லித்தர்றதில்லை. நம்ம இந்திய எக்கானமியில் 35% ஃபினான்ஷியல்ஸ் இருக்கா? அப்போ வந்து மார்க்கெட்டில், பங்குச்சந்தையில், அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட போனீங்கன்னா 30% 40% ஃபினான்ஷியல்ஸ் வச்சுருப்பார். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி செக்மெண்ட்டையும் அவங்க வந்து கால்குலேட் பண்ணி அதில் பெஸ்ட் கம்பெனிஸை புறக்கி வச்சுக்கிறாங்க. இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அனலைஸ் பண்ணி, ரிசர்ச் பண்ணி, ஒவ்வொரு ஆனுவல் ரிப்போர்ட்டும் 300-350 பேஜ். யாருக்கு படிக்க டைம் இருக்குது? ஓகே, ஏஐ வந்துருச்சு, ஏஐட்ட கொடுத்து பாருங்கள், அது ஒரு சம்மரியாக கொடுக்கும். அதை நம்பி நீங்கள் போய் முதலீடு செய்ய முடியுமா? நீங்கள் ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு டூ யுவர் செல்ஃப், யுவர் ஹோம்ஒர்க். ஸோ இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ஸை படித்து எந்த செக்டார் அப் ஆகுது, எந்த செக்டார் டவுன் ஆகுது, எந்த நிறுவனம் லார்ஜ் கேப்லேருந்து மிட் கேப் ஆகுது, மிட் கேப்லேருந்து ஸ்மால் கேப் ஆகுது, அல்லது மிட் கேப்லேருந்து லார்ஜ் கேப் ஆகுது, இதையெல்லாம் கண்டுபிடிச்சி எதில் லாபம் அதிகமாக ஆகிட்டும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்ன, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்ன, இவ்வளவையும் பார்த்து ஒரு முதலீட்டாளர், சாதாரண முதலீட்டாளர் முதலீடு செய்ய முடியுமா? அதாவது சொல்லி அட்ரினலினை ஏற்றி விடுறதுக்கு, ஹார்மோனை ஏற்றி விடுறதுக்கு ஓகேவாக இருக்கும். நீங்கள் போங்க பண்ணுங்கள். இன்னும் இதெல்லாம் விட்டு தாண்டிட்டாங்க. இப்போ ஃபாரின் மார்க்கெட்டுக்கெலாம் போய் சொல்கிறாங்க, துபாய்க்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறாங்க, துபாய்க்கு போய் வீடை வாங்குங்கிறாங்க. ஏங்க இந்தியாவில் ரியல் எஸ்டேட்டே இல்லையா, வீடே இல்லையா, தங்கமே இல்லையா, பிஸ்னஸே இல்லையா? ஏன் இவ்வளோ தூரம் இப்போ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. எனிவே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா அடுத்தாப்புல சொல்கிறது வந்து, ஐ திங்க் இவங்க 2 பேர் தான், நான் சொன்ன ஆட்கள் 2 பேருமே வந்து சொல்லியிருக்கிறது வந்து, ப்ராபப்ளி நீங்கள் வாரன் பஃபட்டை பாருங்கள், இவரை பாருங்கள், சார்லி முங்கரை பாருங்கள். வாரன் பஃபட் உலகத்துக்கே ஒரு ஆளுங்க, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இந்தியாவுக்கே ஒரு ஆளுங்க, தமானி இந்தியாவில் ஒரு 10, 20, 30 சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் இருப்பாங்க. ஃபேமிலி ஆஃபீஸர்ஸ்னு சொல்லக்கூடிய குடும்பத்துக்காக, பெரிய லார்ஜ் ஃபேமிலி குடும்பங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த அசெட் 1000, 2000, 5000 கோடி மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்க மேனேஜ் பண்ணுறவங்களே எல்லா பணத்தையும் அவங்களா ஓனாக நிர்வகிக்கிறது இல்லை. அங்கே ஒரு ஃபண்ட் மேனேஜர் வச்சுருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் அவங்களே வந்து இன்க்ரீஸிங்லி அலோகேஷன் தான் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டில் இவ்வளோ கொடுங்க, இதில் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு அலோகேட் தான் பண்ணுறாங்களே தவிர, அவங்க வந்து நேரடியாக போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்க சொல்கிற ரீசன் வந்து, ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கவங்க தே நோ எவ்ரிதிங். அவங்க வந்து எந்த டயத்தில் ரைட் டைம் மூமெண்ட்டு, எங்களோட அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்குது, டீம் சைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தே ஆர் பெட்டர் ஆஃப். ஸோ ஆயிரக்கணக்கான கோடி மேனேஜ் பண்ணுறவங்களே வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீமை, எக்ஸ்பர்ட்ஸை
அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கையில் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் 2 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கும் போடுறவங்களுக்கு அல்லது 1000 2000 5000 மாதம் போடுறவங்களுக்கு நீங்கள் ஸ்டாக்கில் போடுங்கன்னு சொல்லி உஸ்பேத்தி விடுறதுல என்ன பெனிஃபிட்னு எனக்கு தெரியல. நான் எல்லாரும் அவங்களாம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. ரைட் அப்ரோச் எது அப்படிங்கிறத வந்து கைட் பண்ணுறவங்க வந்து ப்ராப்பராக கைட் பண்ணணும். அதுதான் நம்ம சொல்கிறது. ஸோ எல்லாருமே வந்து அதாவது வாரன் பஃபட் மாதிரியாலாம் எக்ஸப்ஷன். இப்போ அம்பானி அதானி இருக்காங்கன்னா எக்ஸப்ஷன். எல்லா இந்தியர்களும் அம்பானி அதானி ஆகிட முடியாது. யூ கேன் ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட், பட் அந்த லெவல் யாராலையும் போக முடியாது. ஸோ அதனால இப்போ உச்சத்தில் இருக்கவங்களே நம்ம எக்ஸாம்பிளாக காமிச்சிட்டு அதை வந்து எல்லாருக்கும் சமநிலைப்படுத்த முடியாது. ஸோ எல்லா சாதாரண முதலீட்டாலும் அவங்களுக்கு தினசரி பிரச்சனை வேறு. அன்றாடம் போனோமா, பஸ்ஸில் ஏறினோமா, இறங்கினோமா, ஆஃபீஸ் போனோமா, வந்தோமா, லீவில் 1 நாள் 2 நாள் பிள்ளைங்களை கொஞ்சினோமா, ஃபேமிலியோடு இருந்தோமா, என்ஜாய் பண்ணோமா, வெக்கேஷன் பண்ணோமா, அது மாதிரி தான் அவங்களுக்கு தோணுமே தவிர அவங்க போய் அதே சமயத்தில் டூ இட் யுவர் செல்ஃப், நான் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள், நோ இஷ்யூஸ். இங்கே வந்து எல்லாருக்கும் மோஸ்ட் சூட்டபிள் எது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸை மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை பீட் பண்ணவே முடியாது. மெஜாரிட்டி ஐ வுட் சே ஒரு நம்பர் சொல்ல சொன்னீங்கன்னா 80-90% சிறு முதலீட்டாளர்கள் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரை, ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் உள்ள ஃபண்ட் ஹவுஸ் தர ரிட்டர்ன்ஸை வந்து பீட்டே பண்ண முடியாது அப்படிங்கிறது ஈஸியாக சொல்ல முடியும். அதற்கப்புறம் பல ஐட்டங்கள் பேசிட்டு இன்னொன்று வந்து நீங்கள் யாராவது இண்டிவிஜுவல் ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் வந்து XIRR கால்குலேட் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் எப்போ இன்செப்ஷன் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் CAGR கால்குலேட் பண்ணியிருக்கீங்களா? 2 ஸ்டாக் ஏறினதை வச்சு சந்தோஷப்படாதீங்க, 2 ஸ்டாக் லாஸ் ஆனதை வச்சு வருத்தப்படாதீங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் ICICI டைரக்ட்லேருந்து பல வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் XIRR கால்குலேஷன், அதாவது நான் விற்றது வாங்கினது எல்லாம் சேர்த்து சொல்கிறேன், எந்த சாஃப்ட்வேரும் தரதில்லை. நீங்களாக ஓனாக டேலியில் போட்டு இல்லை எக்ஸல் ஷீட்டில் போட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்த பிறகு பெஞ்ச் மார்க்கை நான் பீட் பண்ணியிருக்கேனாலும் பார்க்கணும். அது எத்தனை பேர் பார்க்குறாங்க? நிஃப்டி 500 அல்லது ஒரு மல்டி கேப் இண்டெக்ஸை நான் பீட் பண்ணியிருக்கேனா, இல்லை ஸ்மால் கேப் இண்டெக்ஸை பீட் பண்ணியிருக்கேனான்னு எத்தனை பேர் பார்க்குறாங்க? ரொம்ப மிக மிக குறைவு. ஒரு 0.5%, 1%, 1.5%, 2%, வாட் எவர் டோட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் கமிஷனே அவ்வளோதான். டைரக்ட் பிளானில் போனீங்கன்னா அதை விட குறைச்சி. இந்த 0.5%, 1%க்கு உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் கிடைக்கிதுங்க. ஒரு பில்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட வீடு கட்டுறதுக்கு நீங்கள் 15-20% அவருடைய லாபம் இருக்கும். இங்கே வந்து 20 வருஷத்துக்கே நீங்கள் ஒரு 20%, 25% தான் கொடுக்க போகிறீங்க. அப்படிங்கையில் ஆஸ் யுவர் ஃபண்ட் க்ரோஸ், ஆஸ் யுவர் வேல்யூ க்ரோஸ். ஸோ இது அவங்க சொல்கிற ரிட்டர்னே வந்து போஸ்ட் எக்ஸ்பென்ஸ் தான். மியூச்சுவல் ஃபண்டில் போனீங்கன்னா SWPன்னு இருக்குது, IDCWன்னு இருக்குது. நீங்கள் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு எப்படி இங்கே பென்ஷன் எடுப்பீங்க? ஒரு சாதாரண மனுஷன் ஒரு 50 லட்ச ரூபா சேர்க்குறாரு ஸ்டாக்கில், அவர் எப்படி அதுலேருந்து பென்ஷன் எடுத்துக்குவார் சொல்லுங்கள்? டஃப். மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுருந்தீங்கன்னா ஒன்று நீங்கள் SWP ஆப்ஷன், IDCW ஆப்ஷன், இது மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது, வாங்கிக்கலாம். அதனால் அவங்கவுங்க ஜாபை பண்ணி அதில் மோர் மணி ஏர்ன் பண்ணி எக்ஸ்பர்டைஸ் எங்கே இருக்கோ அதை வளர்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஐட்டத்துக்கெல்லாம் எப்படி நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறீங்களோ அது மாதிரி ஒரு ஃபண்ட் மேனேஜர் இஸ் ரெடி ஃபார் ஹையர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இஸ் ரெடி ஃபார் ஹையர். அதை யூஸ் பண்ணி அதை நல்லா பண்ணிட்டு போங்க. ஓன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தாராளமாக ஸ்டாக்கில் பண்ணுங்கள், நோ இஷ்யூஸ் அட் ஆல். என்ஜாய் லைஃப், என்ஜாய் வித் யுவர் ஃபேமிலி, என்ஜாய் வித் யுவர் கிட்ஸு, எல்லாமே பண்ணுங்கள். ஸோ ஓவராலில் வந்து நிறைய முதலீட்டாளர்கள் வந்து ஸ்டாக்கில் டைரெக்டாக பண்ணுறவங்க லாஸ் புக் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, கேஷ் ஹோல்டு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, இருந்தால் கை அறிக்கை உடனே போய் வாங்கிடுவாங்க. இது மாதிரி எத்தனையோ வந்து மிஸ்டேக்ஸை வந்து சின்ன லெவலில் பண்ணுறவங்க வந்து செய்கிறாங்க. ஃபினான்ஸு வந்து நம்ம எப்படி ஒவ்வொரு நபருக்கும் சாப்பாடு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கஸ்டமைஸ்டோ அது மாதிரி ஃபினான்ஸ் வந்து ஒவ்வொருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஒவ்வொருத்தருடைய தேவைக்கும் அது கஸ்டமைஸ் செய்யப்பட வேண்டும். அது வந்து எல்லாரும் ஒன் திங் ஃபிட்ஸ் ஃபார் ஆல் இல்லை, ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஃபார் ஆல் கிடையவே கிடையாது. 20 வருஷத்துக்கு வாங்கி போட்டுட்டு மறந்துடுங்க. பாண்டை 11-12% வாங்க, நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிது. தயவு செஞ்சு இந்த தப்புக்களை செய்யாதீங்க. இது வந்து ஒரு ஓவரால் ஒரு அவேர்னஸாக, ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பார்க்கையில் நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் போய் சேரலையே மக்களுக்கு அப்படின்னு பார்க்கையில் அதுவே நமக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது. அது ஒவ்வொருவருடைய கடமையும் ஆகிறது. ஸோ அதனால் வந்து எல்லா யூடியூபர்னுடைய இன்ஃபர்மேஷனையும் கண்டென்ட்டையும் கன்சியூம் பண்ணுங்கள். டேக் யுவர் ஓன் டெசிஷன். எது ப்ராப்பராக இருக்குது, எது மோர் லாஜிக்கலாக இருக்குது, எது அன்பயாஸ்டாக இருக்குது ஒப்பீனியன் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முடிவெடுத்துக்கங்க. ஐ லீவ் த பால் இன் யுவர் கோர்ட்.
தேங்க்யூ ஃபார் லிசனிங்.